எப்பவும் போல் ஒரு நாள் அலுவலகத்துலேருந்து வீட்டுக்கு திரும்பி போகிறேன். என் பையன் ஓடியாடுறான், அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா அப்படின்னு கேட்குறேன். அப்பா இல்லை, உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோப்பா சம்பளம் அப்படின்னு கேட்டான். என்னத்துக்குடா இவன் சம்பளத்தை கேட்குறான்னு தெரியல அப்படின்ட்டு, டேய் போடா அதெல்லாம் நீ கேட்டுடா பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் சமையல் கட்டுக்கு ஓடுறான், மறுபடியும் ஓடியாடுறான். ஓடியாந்து அப்பா ஒரு மணி நேரத்துக்காவது உனக்கு சம்பளம் என்னன்னு சொல்லலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறான். ஏடா 100 இப்போ என்னடா பண்ண போகிற, நீ தரவா போகிற போடா அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அனுப்பிச்சிட்றேன். அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறோம், சாப்பிட்டு கீப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு தூங்கலான்னு போகும்பொழுது, சரி எதுக்குப்பா உனக்கு அந்த 100 கேட்டேன், எதுக்கு கேட்டேன், இல்லைப்பா என்கிட்ட 50 இருக்குது, நீ ஒரு 50 கொடுத்தனா என்கிட்ட 100 ஆகிடும், அந்த 100 உங்கள்கிட்ட தரேன், நீ எங்கள் கூட ஒரு மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒரு மாதிரியாக போயிடுது. ஸோ நம்ம வாழ்க்கை இதுதான். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தேடலை நோக்கி நம்ம ஓடிட்டே இருப்போம். ஒரு தேடல் முடிஞ்சு அடுத்த தேடல், அடுத்த தேடல் அப்படின்னு ஓடிட்டே இருக்கும். இல்லைனா அந்த தேடல் அடையிற வரைக்கும் நம்ம தேடல் போயிட்டே இருக்கும். ஆகவே நம் வாழ்க்கையின் தேடலை நிறுத்தி குழந்தைகளின் கனவுகளை துரத்துவோம். நன்றி, வணக்கம்.